உருளைக்கிழங்கு சோயா கிரேவி செய்கிறதுக்கு சோயாவை சுடு தண்ணியில் வந்து சேர்த்து எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கலாங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சோயா, தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டுமே இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மசாலாவில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதே வானலில் மறுபடிக்கும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. கிரேவி செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதெல்லாம் பொரிய விட்டதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு 3 தக்காளி பழம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை வதக்கிக்கலாங்க. மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம மசாலாவில் போட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல சோயாவும் உருளைக்கிழங்கும், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா சோயா உருளைக்கிழங்கு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி